அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறார். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். 1 தீமோத்தேயு 6:15-16. ஒருவராய் சாவாமையுள்ளவரே யாரும் சேராத ஒளியில் வாழ்பவரே. சொல்லுவோம். ஒருவராய் சாவாமையுள்ளவரே யாரும் சேராத ஒளியில் வாழ்பவரே. நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே. நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திர. மறுபடியும் ஒரு விசை. நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே. நீரே நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே. ஆண்டவர் உயரமும் உன்னதவுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர துங்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் 6 செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஏசாயா 6:1-3. கேருபீன்கள் சேராபீன்கள் தம் சிறகால் தம்மை மூடினரே. கேருபீன்கள் சேராபீன்கள் தம் சிறகால் தம்மை மூடினரே. மகிமையை தாங்க கூடாமலே பரிசுத்தர் பரிசுத்தர் என்றனரே. மகிமையை தாங்க கூடாமலே பரிசுத்தர் பரிசுத்தர் என்றனரே. நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே துதிக்கும். நீரே நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே. நீரே நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே. நீர் ஒருவரே அப்பா. சகல துதி கன மகிமைக்கும் நீர் பாத்திரப்பா. உம்மை போல தெய்வம் இல்லை. நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே துதிக்கும் பாத்திரரே. இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிர கல்லுக்கும் பதும ராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களில் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பதாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாகிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை. 24
மூப்பர்கள் எழுந்து உம் பாதம் பணிந்து தொழுதனரே. 24 மூப்பர்கள் எழுந்து உம் பாதம் பணிந்து தொழுதனரே. தம் கிரீடங்கள் பாதத்தில் வைத்தனரே. சாஷ்டாங்கமாய் வீழ்ந்துமை பணிந்தனரே. தம் கிரீடங்கள் பாதத்தில் வைத்தனரே. சாஷ்டாங்கமாய் வீழ்ந்துமை பணிந்தனரே. நீர் மாற்றமே, நீர் மாற்றமே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்தி. கரங்களை உயர்த்தி உண்மையான உள்ளத்தோடு உள்ளங்களை திறந்து, அப்பா நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. நீர் துதிக்கப்படுகிற பொழுது அப்பா மகத்துவம் நிறைந்தவர். ஓ நீர் மாற்றமே, நீர் மாற்றமே, துதிக்கும் பாத்திரரே. ஒருவராய் சாவாமையுள்ளவரே. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போலிருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலிருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போலிருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கரைக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போலிருந்தது. அவர், நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. 7 பொன் கூத்து விளக்குகள், விளக்குகள் நடுவில் உலாவும் தேவன் நீர் பரிசுத்தரே. 7 பொன் குத்து விளக்குகள் நடுவில் உலாவும் தேவன் நீர் பரிசு. மறுபடியும் ஒரு விஷயம். 7 பொன் குத்து விளக்குகள் நடுவில் உலாவும் எங்கள் பரிசுத்தரே. 7 பொன் குத்து விளக்குகள் நடுவில் உலாவும் தேவன் நீர் பரிசுத்தரே. ஒளியினை வஸ்திரமாய் அணிந்தவரே, முத்திரையை உடைத்திட பாத்திரரே. ஒளியினை வஸ்திரமாய் அணிந்தவரே, முத்திரையை உடைத்திட பாத்திரரே. கரங்களை உயர்த்தி, நீர் மாற்றமே அப்பா, நீர் மாற்றமே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே. நீர் மாற்றமே, நீர் மாற்றமே, துதிக்கும் மகிமைக்கும். அப்படியே சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் இப்பொழுது வாசிக்க கேட்ட வேத பகுதிகளை பார்த்தீர்கள். நம்முடைய தேவன் எத்தனை அதிகமான பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை என்கிற அளவுக்கு அவர் நமக்காக தன்னை தாழ்த்தினார். ஆனால் அவரோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். பிரியமானவர்களே, எமது ஆராதனையுடன் இணைந்திருந்தமைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தாழ்மையுடன் கூறிக்கொள்ளுகிறோம். இந்த ஆராதனை உங்கள் ஆத்துமாவுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்குமென விசுவாசிக்கிறோம். தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.